எப்படி எதிர்த்து நிற்கிறது? வேதத்திலிருந்து 4 சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க. இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறது கர்த்தர் உதவி செய்கிறதுக்கு வழிகாட்டுவதாக. 4 காரியம். முதலாவது, எப்படி அவனை எதிர்த்து நிற்கிறது? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-17 வசனங்கள். எபேசியர் 6:10-17. இப்போ ஸ்க்ரீனை பார்த்து எல்லாம் சத்தமாக வாசிக்க போகிறோம். நீண்ட பகுதி அது. 10-18 ஆக்சுவலாக எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமே. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு என்ன, அந்த வார்த்தை மறந்துடாதீங்க, அதுக்காக தான் வாசிக்கிறோம். பிசாசின் தந்திரங்களோடு, தந்திரங்காரன் தான் அவன், ஆனால் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி என்ன செய்யணும்? இப்போ சொல்லுங்க, வாசிங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிவித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாகும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. எப்படி எதிர்க்கிறது? பிசாசு எப்படி எதிர்த்து நிற்கிறது? இந்த பகுதியை நம்ம ஏன் வாசித்தோம் அப்படின்னா, அதில் ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. என்ன தெரியுமா? பி ரெடி ஆல்வேஸ். எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். இங்கே பாருங்க, ஒரு பெரிய லிஸ்ட் அவர் கொடுக்குறாரு. இது எப்படின்னா, ரோம போர் சேவகன் ஒருவன் யுத்தத்துக்கு போகும்போது, சண்டைக்கு போகும்போது அவன் எப்படி ஒரு வஸ்திரம் போட்டு போவானோ, ஒரு யூனிஃபார்ம் போட்டு போவானோ, அதை போல நம்மளையும் போட சொல்கிறாரு. அதாவது 2 விதமான ஆயுதங்கள் அங்கே பேசுகிறாரு. ஒன்று நம்மை தற்காத்து கொள்கிற ஆயுதம், அது ஒரு பகுதி இருக்குது அந்த சர்வாயுத வர்க்கத்தில். ஹெல்மெட், அது போய் சண்டை போடாது, ஆனால் அது நம்ம தலையில் ஏதாவது படாமல் இருக்கிறதுக்கு அது பாதுகாக்கும். மார்க்கவசம், இது போய் சண்டை போடாது, ஆனால் அம்பு வந்தால் காத்துக்கிடும். கையில் இருக்க கேடகம், அது என்ன செய்யாது, சண்டை போடாது, ஆனால் வருகிற அம்புகளை தடுக்கும். காலில் இருக்கிற பாதரட்சை நமக்கு ஆயத்தத்தை தரும். இதெல்லாம் சுமந்துட்டு போகிறதுக்கு ஆயத்தை தரும். இது முதல் பகுதியான ஒரு வெப்பன். இதை நம்ம டிஃபென்சிவ் வெப்பன் சொல்கிறோம், தற்காப்புக்கான ஆயுதம். ஆனால் இன்னொரு வெப்பனையும் சொல்கிறார், ஆவியின் பட்டயம். இது என்ன செய்யணும்னா எதிரியை தாக்கும். அப்போ அஃபென்சிவ் வெப்பன், டிஃபென்சிவ் வெப்பன், 2 வெப்பனையும் அவர் கொடுக்குறாரு. இதை கொடுத்துட்டு யார் யுத்தத்துக்கு போனாலும் இதை போட்டுட்டு தான் போவாங்க, இதை எடுத்துகிட்டு தான் போவாங்க. இது இல்லாமல் ஒருவன் யுத்தத்துக்கு போனான்னா அவன் தோற்றான், நிச்சயமாக பாதிக்கப்படுவான், மற்றவங்களை ஜெயிக்க முடியாது. ஆனால் என்ன வித்தியாசம்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஒரு ரோம போர் சேவகன் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அவன் யுத்தத்துக்கு போகும்போது அந்த யுத்தத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்ச உடனே அவன் வீட்டுக்கு திரும்பிடுவான், அல்லது அவன் பாளையத்துக்கு திரும்பி வந்துடுவான். வரும்போது அவன் வஸ்திரத்தெல்லாம் என்ன பண்ணிடுவான், கழற்றி வச்சிருவான் இல்லையா? அவன் யூனிஃபார்ம் அவன் ஒன்லி இன் ஹிஸ் ஒர்க், அவன் வேலை நேரத்தில் மட்டும்தான், ஜாபில் மட்டும்தான் போகணும். ஆனால் இவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி கழட்டி மாட்டக்கூடாது, இதை எப்பொழுதுமே என்ன பண்ணணும், போட்டுக்கொள்ளணும். 2 காரணம். ஒன்று, அன்றைக்குள்ள ரோம போர் சேவகன் இவன் தன்னுடைய போஸ்ட்லேருந்து இறங்கி திரும்பி வந்த உடனே இவனுடைய போஸ்ட்டில் வேற யாராவது போய் நிற்பாங்க, வேற ஒருத்தர் போய் சண்டை போடுவாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் இருப்பாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு, உங்களுக்கெல்லாம் யாரும் சப்ஸ்டியூட்லாம் கிடையாது, உங்களுடைய யுத்தத்தை நீங்கள் தான் போராடணும், அதனால் எப்போவுமே போட்டுக்கிடுங்க. 2வது, பிசாசுக்கு ஹாலிடேவே கிடையாது, அவர் லீவ் எடுத்துகிட்டு என்றைக்குமே போனது கிடையாது. அவர் உண்டாக்கப்பட்ட நாள்லேருந்து லீவே எடுக்காத ஆஃபீஸர்னால் இவர் ஒருத்தர் தான், என்றைக்குமே லீவ் எடுத்தது கிடையாது. அதுவும் நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்லாம் இல்லை, எல்லா ஷிஃப்ட்டும் பார்ப்பார் அவர். ஏன்னா அவன் தூதனாக இருந்தவன், தூதனுக்கு களைப்பு கிடையாது, தூதனுக்கு தூக்கம் கிடையாது.
நம்ம மனுஷனாக இருக்க மாம்சத்தில் இருக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் களைப்பையும் தூக்கத்தையும் வச்சிருக்கிறாரு. தேவதூதர்களுக்கு தூக்கமும் கிடையாது, களைப்பும் கிடையாது. அதனால 24/7 366 days இன்க்ளூடிங் த லீப் இயர், 364 நாள் 24 மணி நேரம் 7 நாள் ரெஸ்டே இல்லாமல் வேலை பார்க்குறவன் என் ஒருத்தன். அப்போ இவர் சொல்கிறாரு, அவன் இப்போ தூங்கிட்டான், இப்போ நம்ம கொஞ்சம் கழட்டி வச்சிடலாம்னா கழட்டி வைக்க முடியாதுப்பா. எந்த நேரமும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி எப்பொழுதும் இந்த ஆயுதத்தை தரித்து கொள்ளுங்க. அவன் எப்படி இருக்கிறான்னா, எந்த நேரம் எங்கே வருவான்னு தெரியாது. அவன் சுற்றி திரிகிற ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கான். அவர் ஒரு நாளும் ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லை, எப்பவுமே மூவிங்கில் தான் இருப்பார் அவர். அதனால இந்த இடத்துல எனக்கு சோதனை வராது, அங்கே வராது, இப்போ வராது, அப்போ வராது, இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம்லாம் கிடையாது. எல்லா நேரமும் யுத்த நேரம் தான். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அப்போ எப்பவுமே அப்படி தான் இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், எங்கேயும் ஆயத்தமாக இருக்கணும். சில பேர் நினச்சிக்கிறது, ஓ சர்ச்சுக்குள்ளே வந்துட்டா நம்மளுக்கு ஆபத்து கிடையாது, அங்கேயும் இருக்கு. அவனும் வந்து உட்காந்துருக்கான், அவனும் நம்மளை அங்கே சோதிக்கிறான். அதிகாலையில் நம்மளுக்கு வந்து சோதனையே வராது, அங்கேயும் வந்துடுவான். நடுராத்திரி, மதியானம், எந்த நேரமானாலும் நம்ம இடைவிடாமல் சோதிக்கிறவன் தான். நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம நண்பர்களோடு இருக்கோம், நம்மளுக்கு ஆபத்தே இல்லை. அவன் வந்து நிற்கிறாங்க. குடும்பத்தோடு இருக்கும், ஆபத்து இல்லை, கிடையாது. எல்லா இடங்கள்லேயும் எப்பொழுது நம்மை கண்காணித்து எப்பொழுது விழுங்கலான்னு சொல்லி அவன் காத்து கொண்டே இருக்கிறான். நம்ம எப்பொழுதுமே அலர்ட்டாக இருக்கணும், எப்போவுமே நம்ம விழித்திருக்கணும், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் அவனுடைய தந்திரங்களுக்கு நம்ம தப்பிக்க முடியும். ஒரு நாள் அவன் சோர்ந்து போகிறது இல்லை, அவன் ஓய்வு எடுக்கிறதே கிடையாது, ஓய்வு எடுக்கிறதும் கிடையாது, அவன் சோர்ந்து போகிறதும் கிடையாது, ஒரு நாள் நிற்கிறது கிடையாது. அவன் எப்பொழுதுமே நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருந்துகிட்டே இருக்கான். அதை மறந்துடாதீங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் அவனை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் எப்பொழுதும் விழிப்போடு இருக்க வேண்டும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? எப்போ? சத்தமா சொல்லுங்களேன். எப்பொழுதும், எப்பொழுதும். அவன் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எப்பொழுதும் விழித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். இது நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம நிறைய வேளையில் சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் அசதியாயிடும். ஏன்னா நான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வாக்கில், என்னுடைய ஆவிக்குரிய நடக்கையில் நான் கண்டுபிடிச்ச ஒரு பாடம், சில வேளைகளில் வந்து அவன் நம்மளை அதிகமாக நம்மளை வந்து சோதிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஒரு நேரம் என்னன்னு சொன்னால், ஆஃப்டர் அ பிக் விக்ட்ரி, ஆஃப்டர் யூ அச்சீவ் சம்திங், ஏதோ ஒன்று நம்ம வெற்றி எடுத்து நம்ம சாதித்து முடித்து நம்ம உட்காடுறோம் பாருங்கள், ரிலாக்ஸ் பண்ணுறோம், அங்கே வந்து அவன் ஹிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். இதை பலமுறை நான் என் வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கேன். ஒரு நல்ல ஊழியம் செஞ்சு, பிரசங்கம் செஞ்சு, நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஊழியம் செஞ்சுட்டு போய் ரிலாக்ஸ் பண்ணுற நேரம், நம்முடைய எண்ணங்களில் வந்து அவன் கிரியை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான்றதை நம்மளால் பார்க்க முடியும். அந்த நேரத்தில் சோர்ந்து போகிற நேரங்கள், ஒரு வெற்றியை முடிச்சுட்டு ஒரு சாதனையை முடிச்சுட்டு நிற்கும் போது நம்ம வீக்காக்குறது வந்து அவன் ரெடியாக இருக்கு. இதை வந்து நான் பைபிளில் எங்கே பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால், இயேசுனுடைய உபவாசத்தில் பார்க்குறேன். 40 நாள் அவர் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் உபவாசம் இருந்தார். அவன் வரல பக்கத்தில். ஆனால் அந்த உபவாசம் முடிஞ்சது, அவருக்கு பசி உண்டாயிட்டு உடனே வந்துட்டான். நம்ம நினைக்கிறோம் 40 நாள் உபவாசம் எடுத்துட்டேன், இனிமேல் எனக்கு ஜெயந்தான் நினைக்கிறோம். நான் வெயிட் பண்ணுறோம். நம்முடைய கான்ஃபிடென்ஸ்லாம் போயிட்டு நம்மெல்லாம் பில்ட் பண்ணிவிட்டு, அப்போ நான் இப்போ 40 days ப்ரேயர் பண்ணிட்டேன், என்ன நல்ல பிரசங்க கேட்டேன், இப்போ நான் வந்து யார் என்னை அணுகாதுன்னு அவன் தான் அப்போ தான் நிற்கிறான். வந்து அப்படியா, இங்கே தான் இருக்கேன் நான், சோதிக்க வந்தான். சிம்சோனுடைய சோதனை பார்த்தீங்களே, பெரிய வெற்றி படுத்து தாக எடுக்க ஆரம்பிச்சான் அவனுக்கு, இல்லையா? பெரிய ஜெயம் முடித்த உடனே சோதனை, பெரிய வெற்றிக்கு அப்புறம் சோதனை. அவன் வந்து நின்று கொண்டே இருக்கிறான். ஹீஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. அவன் வந்து ஒரு நிமிஷத்தையும் ஒரு இடத்தையும் விட்டு வைக்கிறதே கிடையாது. அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா, எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லா நேரத்திலையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் ஏறெடுத்து கொண்டே இருங்க. நம்முடைய இருதயத்தில் ஒரு தூபம் எழும்பிகிட்டே இருக்கணும். இந்த நேரம் எனக்கு எதுவுமே நடக்காது நம்ம நினைக்கவே கூடாது. அவனுடைய அட்டாக்குக்கு நம்ம எப்பவுமே ரெடியாக இருக்கணும். 1967 1967ஆம் ஆண்டு இஸ்ரேல் வந்து யாம் கிப்போர் அப்படின்ற ஒரு பண்டிகையை அவங்க கொண்டாடுறாங்க. அன்றைக்கு நேஷ்னல் ஹாலிடே. அன்றைக்கு தான் 7 நாடுகள் ஒன்றாய் சேர்ந்து இவங்க எல்லாம் இளைப்பாரி கொண்டிருக்கும்போது வந்து தாக்குனாங்க. சமீபத்தில் எல்லாம் வேலி எல்லாம் போட்டு மேலே எல்லாம் ஆயத்தம் பண்ணி
இனிமேல் நம்மளை தாக்கவே மாட்டாங்கன்னு நினச்சிட்டு உட்காந்தாங்க பாருங்க. அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தாங்க. பிசாசானவன் கூட நம்முடைய பலவீனமான நேரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் எப்போ இவன் சிக்குவான்னு, அந்த பலவீனமான இடத்துல தாக்குறதுக்கு அவன் எப்பவுமே விழிப்பாக இருக்கான். நம்ம அசதியாக இருப்போம், அவன் விழிப்பாக இருக்கான். அதனால தான் வேதம் சொல்லுது, எப்பொழுதும் இதை தரிச்சிக்கிட்டு இருங்க. சில பேர் வந்து சர்ச்சில் வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், நம்ம வீட்டிலலாம் நம்ம செக்குலராக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் அவன் நம்மளுக்காக டைம் டேபிள் போட்டு நமக்கு உட்காந்துருக்குல்ல. எல்லா நேரத்துலையும் விழிப்பாக இருக்க வேண்டியது அவசியம், ஆல் டைம்ஸ். ஏன்னா இட்ஸ் அ டைம் ஆஃப் வார். இது ஒரு யுத்தத்தின் நேரம், யுத்த காலம். எப்பொழுதும் விழித்திருந்தால்தான் பிசாசை என்ன பண்ண முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவது. ரெண்டாவது, எப்படி அவனை எதிர்த்து நிற்கலாம் அப்படின்னு கேட்டால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கு. பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். பியூட்டிஃபுல் வேர்ஸ். அண்ட் த டெவில் லெஃப்ட் ஹிம் அப்படின்னு இருக்கு. எப்படி அவன் விட்டு போனான்? சோதனை முடிச்சோன்னு விட்டு போயிட்டானா? எப்படி விட்டு போனான்? இது விட்டு போனான்னா இவன் ஓடி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு படித்தா, இந்த 3ஆம் வசனத்திலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் பிசாசு கொண்டு வந்த 3 சோதனைக்கு இயேசு எப்படி பதிலடி கொடுத்தார்னு கேட்டால், ஒன்றே ஒன்று தான். எழுதப்பட்ட வசனத்தை அவர் சொன்னார். He used the word of God. அப்போ when you refer to the word of God every time, Satan can be chased away. பிசாசு உங்களை விட்டு ஓடி போக அவனை எதிர்த்து நிற்க வேண்டுமானா தேவனுடைய வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. அந்த வசனத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கு. வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வசனத்தில் உள்ள ஒரு உறுப்பு கூட என்ன பண்ணாது? ஒளியாது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், சகல அக்கினியாஸ்திரங்களையும் அவிக்கத்தக்க வல்லமை எதில் இருக்கு? நாவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனத்துக்கு இருக்கு. The word of God is so powerful. அவ்வளோ வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையில் அவ்வளவு ஜீவன் இருக்கிறது. அது ஒளிந்து போகாத ஒரு வார்த்தை. நம்ம 1000 வார்த்தை பிசாசுக்கு திருப்பி பேசினாலும் நல்லா வாயடிச்சுட்டே இருப்பான். ஏவாள் இந்த மாதிரி தான் டிஸ்கஷனில் போயிட்டாங்க, அவனும் நல்லா வாயடிச்சான். ஆனால் ஏதாவது ஜெயிக்க முடிஞ்சதா? இல்லை. ஆனால் என்றைக்கு நம்ம தேவனுடைய வசனத்தை சொல்கிறோமோ அவன் நடுங்கிறான். ஏன்னா அந்த வசனத்துக்கு அவனை எதிர்த்து நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த வசனம் எங்கே இருக்கணும்னு சொன்னால், முதல்ல நம்முடைய இருதயத்தில் அதை வைக்கும். உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை, உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வாலிபன் தன் வழியை எவ்விதமாய் சுத்தமாக்குவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதினாலேயே என்று வாசிக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் இதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்துக்கிறது இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம சர்ச்சில் வந்து பைபிள் வாசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். 66 புஸ்தகத்தை மனப்பாடம் பண்ணுங்க, வாரத்துக்கு 7-8 வசனம் வந்து மனப்பாடம் பண்ணுங்கன்னு ஏன் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா, இதை வந்து இந்த அட்டாக்கை வந்து நாம் வந்து வாயின் வார்த்தையில், நம்முடைய சாதுரியத்தில், சாமர்த்தியத்திலாம் இவனை ஹேண்டில் பண்ணவே முடியாது. இவன் வந்து நம்மளெல்லாம் அடங்க மாட்டான். இவனை அடக்கிறது என்னது? சொல்லுங்க சத்தமா, வசனம். அது இல்லாமல் நீங்கள் 1000 பேசினாலும் அவன் கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டான். சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு நாட்டுக்கு நான் போயிருந்தேன், குடும்பமாக போனேன். அப்போது அதனால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு ஜூக்கு எங்களை கூட்டு போனாங்க. அந்த ஜூவில் வந்து ரொம்ப அருமையான மிருகங்கள், பெரிய பெரிய மிருகங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா ரொம்ப அழகாக, எத்தனை ஏக்கர் கணக்கில் இருக்குது. உள்ளே வந்து வண்டியில் போய் சுற்றி பார்த்தா அந்த வண்டலூரை விட பெருசு பெருசாக வச்சுருக்காங்க. பெரிய பெரிய ஜூவாக வச்சுருக்காங்க. அதில் ஒரு இடத்துல போனால் ஒரே கூட்டமாக நிற்கிறாங்க. என்னன்னு தெரியல, இங்கே என்ன மிருகம் இருக்குன்னு தெரியலன்னு பார்த்தா, கைகாலெலாம் ஒரே பண்ணுற மாதிரி ஒரு மிருகம் படுத்து கிடக்கு. என்னன்னு கேட்டால், ஒரு 7 அடி 6 அடி 7 அடிக்கு நீளமான ஒரு புலிங்க அப்படியே படுத்து கிடக்கு. அந்த புலி படுத்து கிடக்கு. அந்த புலி மேலே வந்து அப்படியே தலை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. நான் வந்து சரி பொம்மையில் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். பக்கத்தில் பார்த்தா மூச்சு விடுது. அது நான் ஏன் பக்கத்தில் போவேன்? எல்லாம் சொல்கிறேன், ஒன்றும் பண்ணாது, நீங்கள் போய் நின்று ஃபோட்டோ எடுங்க. ஏன்பா, உயிரோட ஊருக்கு போனோம், புலிக்கு பலியானேன்னு சொல்லக்கூடாது. நான் பக்கத்தில் நின்னா உண்மை புலிங்க, அவ்வளவு கொழுன்னு இருக்குது. அந்த புலி அப்படியே படுத்து கிடக்கு. ஜனங்க வந்து தலை மேலே அப்படியே தலை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்ன ரகசியம்னு பார்த்தேன். ஏதாவது மயக்க மருந்தத்தை கொடுத்துருக்காங்களா இதுக்குன்னு பார்த்தா, அது கழுத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கார்டு, ஒரு சின்ன ஒரு இரும்பில் ஒரு செயின் ஒன்று போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அந்த செயின்லாம் இதோடைய வல்லமைக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எலும்புச்சுன்னா அப்படிலாம் பிச்சுக்கிட்டு வந்துடும். ஆனால் இது எப்படி படுத்து கண் மூடிலாம், கண் மூடியில் கண்ணை திறந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு.
எப்படி உட்காந்துருக்குன்னு கேட்டால், அந்த பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான். அவன் கையில் ஒரு சின்னதாக ஒரு கொம்பு மாதிரி ஒன்று வச்சுருக்கான், இரும்பில் வச்சுருக்கான். அப்புறமா கேள்விப்பட்டேன், அந்த இரும்பில் அவன் வச்சுருக்க கொம்பு வந்து எலக்ட்ரிஃபைடான், அதில் மின்சாரம் இருக்கான். எத்தனை முறை அடிபட்டு கிடந்து தெரில, அதுக்கு பயந்து போய் உட்காந்துருக்கு. நீங்கள் என்ன கொம்பை கொண்டாங்க, நீங்கள் லத்தியை கொண்டாங்க, அதெல்லாம் பிச்சு பிச்சு நாராக்கிறோம். அதுக்கு பயமுறுத்துறது ஒன்றே ஒன்று, என்னது? அந்த ஒரு கம்பி தான். அதே மாதிரி பிசாசிட்ட நீங்கள் என்ன டான்ஸ் ஆடுங்க, என்ன பாட்டு பாடுங்க, என்ன ஆட்டம் போடுங்க, அவன் பீறிடுவான் போட்டு. அவன் பயப்படுறது ஒன்று, என்னது? வசனம். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிற வசனம் தான் அவனை நடுங்க பண்ணுது. அந்த வசனத்தை இருதயத்தில் வைக்கணும், நம்முடைய வாயில் இருக்கணும். பாருங்க, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை விரட்டுறதுக்கு பயன்படுத்தின ஒரே ஆயுதம் அதுதான். அவன் என்ன பேசினாலும், அவர் பேசினதெல்லாம் என்னது தான்? வசனம். வசனம். அதனால தான் நீங்கள் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம், மத்தேயு 4:3, அவர் பிரதி உத்தரமாக பதிலாக சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். எழுதியிருக்கிற வசனத்தை சொன்னார். 7ஆம் வசனத்தில், அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். 10ஆம் வசனத்தில் இயேசு அவனை பார்த்து, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்படின்னா ஒரு வசனம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சதுனால யூஸ் பண்ண முடிஞ்சது. இது எப்படி இருக்குன்னா, யாராவது ஒருத்தர் பெரிய துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க வச்சுக்கிடுங்க, துப்பாக்கியை பார்த்தா யாருக்கு தான் என்ன வரும்? பயம் வரும். ஆனால் ஒருத்தர் சொல்கிறாங்க, சும்மா தாங்க துப்பாக்கி, உள்ள ஒன்று குண்டு இல்லை, உள்ள தோட்டா ஒன்றும் இல்லைன்னா பயப்படுவீங்க? அவன் ஒன்றும் வா அப்படின்னு கூடும், பயப்பட மாட்டோம். சில இடங்களில் போனால் பெரிய பெரிய பீரங்கி வச்சுருப்பாங்க, பெரிய பீரங்கி வச்சுருப்பாங்க. அந்த பீரங்கியை வந்து காட்சி பொருளாக வச்சுருப்பாங்க, பொருட்காட்சியெல்லாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பீரங்கி மேலேயே படுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது. என்ன தைரியத்தில் எடுக்கிறாங்க? என்ன தைரியம்? உள்ள காலி, அதனால தைரியமாக உட்காந்துருக்கு. அதே இது உள்ள குண்டு இருக்குதுங்க, வெளியே வரப்போகுதுன்னா யார பக்கத்தில் போவான்? செல்ஃபி எடுப்பான்? எடுக்க மாட்டான். பிசாசுக்கு தெரியும் நமக்குள்ள குண்டு இருக்கா இல்லையான்னு தெரியும். அவனுக்கு உள்ள வசனம் இருக்குன்னு தெரிஞ்சா பக்கத்தில் என்ன பண்ண மாட்டான்? ஆண்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவ்வளோ வல்லமை உள்ள வசனம் வந்து எந்த மனுஷனையும் மேற்கொண்டோம். அந்த வசனத்துக்கு முன்பாக ஒருவனை நிற்கவே முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கை வசனத்தினால் நிரப்ப வேண்டியது அவசியம். இரவும் பகலும் அதை தியானிக்கும் போது அது நமக்கு ஒரு பெரிய பலனை தருகிறது. ஹல்லேலூயா. அதையே நம்ம பயன்படுத்தணும். நம்முடைய மாம்ச வார்த்தைகளை விட்டுட்டு எதிர்த்து வருகிற ஒவ்வொரு அட்டாக்குக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது என்னதுதான்? வசனம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கண்டு அவன் அடங்குவான், அதனால அவனை மேற்கொள்ள முடியும். அப்போ முதலாவது எப்படி மேற்கொள்ள முடியும் அவனை? எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். 2வது, தேவனுடைய வசனத்தை நாம் அறிக்கையிடும் போது, அதை நாம் பயன்படுத்தும் போது. 3வது, எப்படி இந்த பிசாசை விரட்டுவது? அவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போவான்னா எப்படிங்க எதிர்த்து நிற்கிறது? 3வது ரொம்ப முக்கியமானது, யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. யோவான் 14:30, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, 3rd one very important, refuse and remove all his influences in your life. நம்முடைய வாழ்க்கையின் மேல் அவன் அதிகாரம் செலுத்தும்படி அவனுக்குரிய எதையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்குவது தான் அவனை மேற்கொள்வதற்கான வழி. அவனுக்குரியது எதுவுமே நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. Should never permit anything that belongs to him in our hearts, in our lives.